சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு எந்த சமயமும் இல்லை. வடநாட்டில் நேபாளம், இமயமலை அந்த பகுதியில்தான் சமணமும் பௌத்தமும் தோன்றியது. அது பரவி தமிழ்நாடு வரை வந்துள்ளது. வேதங்கள் இருந்தது, எழுதப்படவில்லை, பிற்காலத்தில் எழுதப்பட்டது. வேத எதிர்ப்பு தான் இந்த இரண்டு சமயங்களும். பலியிடுதல், யாகம் செய்தல், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அந்த இரு சமயங்களும். ஆதலினால் அதிலிருந்து அவர்கள் விலகி ஆரம்பித்து விட்டார்கள். அயல் நாட்டிலிருந்து இந்தியாவிற்குள் வந்த மதங்கள் அல்லது சமயங்கள் கிறிஸ்துவ சமயம், அதன் பிறகு இஸ்லாம், பிற்காலத்தில் அதற்கு பிறகு இந்த பஞ்சாபில் சீக்கிய மதம், அது ஒரு 500 வருடங்கள் தான். இப்படி பல சமயங்கள் இருந்தாலும் மக்கள் ரெண்டு விஷயத்தில் எடுத்துக்கொண்டு அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஒன்று ஏமாற்றுதல், இன்னொன்று ஏமாறுதல். ரெண்டு பேருமே ஒன்று சமயத்தை ஏற்றுக்கொண்டு ஏமாற்றிக்கொள்வது தன்னைத்தானே, இன்னொன்று மற்றவர்கள் நம்மை ஏமாற்றுவது. காரணம் படிப்பறிவு கிடையாது, சிந்திக்கும் திறன் கிடையாது. இந்த சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகளா போல இருந்தார்கள். மதத்தை பரப்புவதற்கு, சமயத்தை பரப்புவதற்கு கல்வி கொடுத்தார்கள், ஆடை கொடுத்தார்கள், மதத்தை மாறு என்றார்கள். கல்வியும் சாப்பாடும் கொடுத்து மாற்றினார்கள். இதுபோல பல சமயங்கள் உலகெங்கிலும் மாறினார்கள். எந்த மதமும் வேண்டாம் என்று இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இன்று பல நாடுகளுக்கு பரவியுள்ள ஒரே ஒரு சமயம் பௌத்தம். கௌதம புத்தரால் தோற்றுவிக்கப்பட்டது. இன்றளவும் பல நாடுகளில் இருக்கிறது. பிரிவுகள் வந்துவிட்டன. இருந்தாலும் கௌதம புத்தரையே வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த பிரிவில் இருப்பவன் நான். எனவே ஏமாறாமல் இருக்க வேண்டும். யார் எதை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்டு இன்னொரு காதால் விட்டுவிட வேண்டும். சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். எது சரி என்று நாம் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சொல்வதை கேட்பதற்கு நாம் எல்லாம் முட்டாள்கள் இல்லை. நாம் எல்லாம் அறிவாளிகள், பகுத்தறிவாளிகள். கல்வி இருக்கிறது, பல நாடுகளை பற்றிய புரிதல் இருக்கிறது. அதனால் நம்மை ஏமாற்ற முடியாது. அவர்களெல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள், ஏத்திஸ்டில். அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சிந்திப்பார்கள். ஏன் பொய் சொல்கிறார்கள் என்று தெரியும். அதனால் தான் இந்த பதிவை தேர்ந்தெடுத்து கொண்டு நான் ஏமாறாமல் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்ம ஏமாற்ற நினைப்பார்கள். கோவிலை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏமாற்றுவார்கள். பல கோயில், அதுதான் ஆரம்பமே. அது எவ்வளவு 2000 வருடங்கள் இல்லை, ஒரு 1000 வருடங்கள் தான் கோயில்கள் எல்லாம் வந்தது. அதை வைத்துத்தான் பலர் பிழைப்பு நடத்துகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். வியாபாரம் அங்கங்கே நடக்கிறது, வியாபாரமும் நடக்கிறது. ஆன்மீகம் என்று சொல்வார்கள். ஆன்மாவை அறிதல் தான் ஆன்மீகம். ஆனால் இவர்கள் ஆன்மாவை விட்டுவிட்டு கோயில்களுக்கு சென்று வருவதுதான் ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அவர்களெல்லாம் அறிவியலிகள் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே நண்பர்களே,
ஏமாறாமல் நம்ம இருக்க வேண்டும், ஏமாற்றாமலும் இருக்க வேண்டும். நடுநிலைமையோடு ஆராய்ந்து நாம் செயல்பட வேண்டும். அதுதான் எனது கருத்தாகும். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் மறுக்கலாம். ஆனால் இது பொதுவான விஷயம்தான். ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு மக்கள் இருந்தார்கள், கோயில் கிடையாது. புலவர்கள் இருந்தார்கள், அதெல்லாம் நமக்கு தெரியும். சங்க காலம், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், தொல்காப்பியம், திருக்குறள், சமய நூல்கள் 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. இந்த சமய நூல்கள் தான் மக்களை மடைமாற்றியது. அதிலிருந்து வெளியே வந்தவர்கள்தான் இந்த பௌத்தமும் சமணமும் ஆசீவகமும். எனவே நண்பர்களே, இது ஒரு என்னுடைய கருத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஏற்கலாம், மறுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் அதுவே. இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும்.